வெல்கம் டு கிரிக் கனெக்ட் பாட்காஸ்ட். இப்போதான் 2 எபிசோட் பார்த்தோம். இப்போ 3வது எபிசோட்ல நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வந்து அவங்க ஒரு ஒரு 4 பிளேயர்ஸ் முன்னாடி ரிட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரு நியூ ஸ்குவாட். அவங்களுக்கு ஒரு நியூ கேப்டன் வர போகிறாங்க. அக்ஷர் பட்டேல் வர போகிறாரு. ப்ளஸ் அவங்களோட ஸ்குவாடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ்னு ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அந்த டீமோட காம்பினேஷன் எது வந்து மோஸ்ட் ப்ராபபிள் எக்ஸியாக இருக்கும். ப்ளஸ் டீமோட பேட்டிங், பவுலிங் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸையும் பார்ப்போம். எப்படி வந்து டீம் பேலன்ஸ் இருக்குது. ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு ரேட்டிங் கொடுப்போம். ரேட்டிங் கொடுத்த அப்புறம் இந்த டீம் பிளே ஆஃப் போகுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின் இன். முதல்ல வந்து டெல்லி கேபிட்டல் பற்றி பேசுகிறப்போ அவங்க கிட்டத்தட்ட இந்த சீசன் வந்து 23 பிளேயர்ஸ் வந்து அவங்க டீமில் இருக்காங்க ஸ்குவாடில். அதில் 4 பேர் ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஸ்டப்ஸ் அண்ட் அபிஷேக் போரல். 4 பேரும் ஒரு வைட்டலான பிளேயர்ஸ் தான். லாஸ்ட் சீசன் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான். அபிஷேக் போரல் ஒரு யங் அன்கேப்ட் இந்தியன். டிஸ்டன் சப்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர். அதே போல் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் அஃப்கோர்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் பவுலர்ஸ். ஒரு க்ரூஷியல் பார்ட் ஆஃப் இந்தியா செட்டப் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்க 23 அந்த ஸ்குவாடில் கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க புதுசாக எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காரு. 11.75 கோடிக்கு வந்து தே ஹவ் கிராப்ட் ஹிம். அதே போல் நட்ராஜன் எடுத்திருக்காங்க. நட்ராஜன் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெத் ஸ்பெஷலிஸ்ட். அதே போல் ஒரு கேஎல் ராகுல் 14 crores மோஹித் சர்மா, முகேஷ் குமார், டியூப்ளசிஸ் அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நட்ராஜன், பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ இவங்க எல்லாமே டீமில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் உள்ள டீம் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் ஆன் தி டீம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட், பவுலிங் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ எம் ஜாயின்ட் பை கலை அண்ணன். ஸோ மிஸ்டர் கலையும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் இப்போ ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீமோட ஆல்ரவுண்டர்ஸ், பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர்ஸ் பார்ப்போம். வாங்க. கலையண்ணே, ஓவர் டு யூ. நீ சொன்ன மாதிரி புது புது கேப்டனு, புது கோச்சு எல்லாமே புதுசா மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 4 பேரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், கிறிஸ்டியன் சப்ஸ், அபிஷேக் போரல், ஒரு அன்கேப்ட் பிளேயர் 4 பேரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்லயும் ஒரு டீசெண்டான பர்ஸோட ஆக்ஷனுக்கு போயிருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷனு. பவுலிங் யூனிட்ல நிறையா இது பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிச்சல் ஸ்டார்க் பண்ணியும், ஒரு நட்ராஜன், முகேஷ் குமார், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ஃபாஸ்ட் பவுலிங் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அக்ஷர் பட்டேல் ஒருத்தர் தான் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்பர் 7ல நம்பர் 6ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கலாம். ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரு, ஒரு நல்ல இந்தியன் ஆல்ரவுண்டரு. அங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களோட ப்ராப்ளம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஓப்பன் வித் ஃபாஃப் டுப்ளசி, நம்பர் 3 ஜே ஃப்ரேசர் மக்கர், நம்பர் 4 அக்ஷர் பட்டேல், நம்பர் 5 கிறிஸ்டியன் சப்ஸ், 6 சமீர் ரிஸ்வி, 7 அசுதோஷ் சர்மா, 8 மிச்சல் ஸ்டார்க், 9 குல்தீப் யாதவ், 10 நட்ராஜன், 11 முகேஷ் குமார். இம்பாக்ட் பிளேயரா மோஹித் சர்மாவை யூஸ் பண்ணிக்குவேன். சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ரொம்ப ஏர்லியானா ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்போ வந்து அபிஷேக் போரலை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இம்பாக்ட் பிளேயரா. இல்லைன்னா நல்லா பேட்டிங் நல்லா செட் ஆகி ரன்ஸ் வந்துருச்சுன்னா பவுலிங் அப்ப மோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ப்ராபபிள் டோல். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே போல இந்த டீமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் பார்த்தா ஒரு ஜேக் ஃப்ரெஷர் மேக்கர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து பவர் பிளேல ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் நினைக்கிறேன். டாப் 3 ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ்ல இவர் நம்பர் 3 இருக்காரு சின் 2023. அவருக்கு முன்னாடி வந்து ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் தான் இருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுல ஒன்று வந்து ஐ எம் நாட் ஷோர், டேட்டாவை பார்த்தேன். அதுல வந்து இவர் டாப் 3ல இருந்தாரு.
ஸோ அப்படி பார்த்தா ஒரு ஒரு எப்படி ஒரு ட்ராவிஸ் ஹெட் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் செகண்டோ ஃபர்ஸ்டோ ட்ராவிஸ் ஹெட் இருந்தாரு. ஸோ அந்த 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 அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வருவார்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயர்ல இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேனு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா லீக்கும் பார்த்துட்டேன் நானும், ஆஸ்திரேலியாவுக்கும் பார்த்துட்டேன், ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தாரு. ரொம்ப ஒரு லாஸ்டா நடந்த பிபிஎல் மேட்ச்ல பிக் பாஸ் லீக்ல லாஸ்ட் ஒரு மேட்ச் அடிச்சாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மேட்சும் ஃபெயிலு. சுத்தமா ரன்னே அடிக்க முடியல, ஒரு 20 ரன் கூட தாண்ட முடியல. ரொம்ப இதா சுத்துறாரு, எல்லா பாலும் சுத்த பாக்குறாரு, ரொம்ப ஆன் த ரைஸ் எல்லா பாலும் அடிக்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. லைட்டா கொஞ்சம் பேஸ் பால்ல பேஸ் எடுத்துட்டா ரொம்ப மாட்டிக்கிறாரு. ஒரு பால் எல்லாம் ஃபாஸ்டா வரும்போது பவுன்சி ட்ராக் அந்த மாதிரி ட்ராக்ல சக்சஸ் ஆவாரு. டெல்லி விக்கெட் அந்த மாதிரி தான். பட் அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் அந்த ஒரு வருஷம் கிட்ட ரொம்ப ஃபெயிலு. எந்த லீக்லயும் ரன்னும் அடிக்கல, ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கல. அதனால அது ஒரு கன்சர்னா இருக்கும் போது எப்படி பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல வாட்ச் அவுட் பிளேயர்னா அது கேஎல் ராகுலா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாட்ச் அவுட்டா இருப்பாரு. அவரு ஃபார்ம் இருக்காரு. மத்தபடி அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல கீ பிளேயர். நீங்க சொன்ன மாதிரி ஜேக் அப்படிதான் விளையாடுறாரு. பட் எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு மனசுக்குள்ள, எப்படியாவது வந்து அவர் ஏதாவது இந்த இந்த ஐபிஎல் சீசன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மரா வெளியே போவார்னு ஒரு மனசுல படுது. பட் பார்ப்போம். நீங்க சொல்றதும் கரெக்டு தான். பட் என் மனசுல அடிப்படுது. நீங்க சொன்ன மாதிரி கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் போத் ஃபண்டாஸ்டிக் பிளேயர்ஸ். அதே போல உங்களுக்கு ஒரு நட்ராஜன் இருக்காரு பவுலிங் சைட்ல, ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு. அதே போல உங்களுக்கு வந்து பேட்டிங் சைட்ல ஒரு ஃபேஃப் டியூப்ளசிஸ். இவங்க எல்லாமே ஒரு நிச்சயமா ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் தானே இருப்பாங்க. நான் சொல்ற 3 பிளேயர்ஸும் பவுலிங் சைட்ல மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், பேட்டிங்ல ஃபேஃப் டியூப்ளசிஸ். அவங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், நட்ராஜன், முகேஷ் குமார்னா 5 ஸ்டார்ட் பவுலர்ஸ். அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு பேங்க் 4 ஓவரில் 30, ஒரு விக்கெட் எடுக்க மாட்டாரு, நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுருவாரு. குல்தீப் யாதவ் விக்கெட் டேக்கிங் பவுலர். நட்ராஜன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. டெத்ல உங்களுக்கு நல்ல பவுலர். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஐபிஎல்ல ரொம்ப நல்லா பண்ணாரு. மிச்சல் ஸ்டார்க்கு பவர் பிளேலையும் போட முடியும், டெத்லயும் போட முடியும். முகேஷ் குமார் பவர் பிளேலையும் போட முடியும், டெத்ல போட முடியும். நல்லா இங்க டெத் பவுலிங் நல்லா இருக்கு. முகேஷ் குமார், நட்ராஜன், மிச்சல் ஸ்டார்க்னு. நியூ பால்லயும் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார் இவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்க பவுலிங் என்ன பொறுத்தவரை சாலிடா இருக்கு. அவங்க எங்க மாட்டுவாங்கன்னா இங்க மிடில் ஆர்டர்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரே இல்ல. அதான் ஒரு ஹாரி ப்ரூக் எடுத்திருந்தாங்க மிடில் ஆர்டர்ல யூஸ் பண்றதுக்காக. பட் அன்பார்ச்சுனேட்டா அவரு புல்ட் அவுட் பண்ணிட்டாரு ஐபிஎல்ல. அதுக்கப்புறமேட்டு நம்பர் 6ல ஒரு சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா இருக்காங்க. அசுதோஷ் சர்மா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு. சமீர் ரிஸ்வி அந்த அளவுக்கு நல்லா பண்ணல சிஎஸ்கேக்கு. அந்த இடத்துல ஒரு மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கிறிஸ்டியன் சப்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபார்ம்ல இல்ல, ரொம்ப ஃபார்ம் அவுட் பிளேயரா தான் இருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பார்த்தா அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட ட்ரை சீரிஸ் இருந்துச்சு, அங்கேயும் ரொம்ப ஃபெயிலியர் ஆனாரு. SA20லயும் அந்த அளவுக்கு பெருசா அடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் 5, நம்பர் 6 அங்க வந்து அந்த மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அங்க கொஞ்சம் மட்டும் அங்கதான் அவங்க ஹாரி ப்ரூக்க மிஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேங்க. ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்து வெளியே போயிடுறேன், எனக்கு வேணாம் ஐபிஎல் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஸ்பெகுலேஷன்னா அவருக்கு எக்ஸ்பெக்டடா ஒரு 10 crores, ஒரு 12 crores, 15 crores அப்படி போவார்னு நினைச்சாரு. ஆனா போடையோ அப்படின்னு ஒரு ஆதங்கத்துலதான் அவர் வெளியே வந்திருக்காருன்னு பேசுறாங்க. அது என்னவோ அவங்களுக்கு ஹர்ட்டா இருக்குமா. அதே சமயம் தசுன் சானக்கா அப்படின்னு ஸ்ரீலங்கா ஆல்ரவுண்டர் வந்து அவர் வந்து அங்க நெட் பிராக்டிஸ்ல வந்த மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் வந்துச்சு சோசியல் மீடியா ஃபுல்லா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? நிச்சயமா அவங்க வந்து ஹாரி ப்ரூக்கை மிஸ் பண்ணுவாங்களா? ஏமா ஒரு ஹெஃப்டி பிரைஸ் வாங்கியிருக்காங்க, நாட் டு ஃபர்கெட். ஒரு 6 crores நினைக்கிறேன், 6.5 crores ஏதோ வாங்கியிருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரிய மணிக்கு வந்து அவங்க வாங்கியும் ஹாரி ப்ரூக் வரல சொல்லிட்டு அவர் 2 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ் தான். அவரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. அவரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்பர் ஒரு சமீர் ரிஸ்வியோ, ஒரு அசுதோஷ் சர்மாவோ அங்க போயிருந்தாங்க ஆக்ஷன்ல. இப்ப ஹாரி ப்ரூக் இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபாப் டூப்ளஸ் ஆடி இருக்க மாட்டாரு. கேஎல் ராகுலும் ஜேஎஃப்எம்மும் ஓப்பனிங் ஆடிட்டு நம்பர் 3 ஒரு ஹாரி ப்ரூக்கு, நம்பர் 4 அக்ஷர் பட்டேல், கிறிஸ்டியன் சப்ஸோ அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு
டாப் 3க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு இதே இல்ல. அக்ஷர் பட்டேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு செட்டிலர் சொல்லலாம். செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கப்படுவதுதான். டிஸ்டன்ஸ் ஒருத்தர் தான், அவரும் ஒரு 10 பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடிப்பாரு. அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து ஒரு பினிஷர் ரோலிங் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ரிஷப் பண்ட், ஒரு அக்ஷர் பட்டேல் எல்லாம் மேல இருந்ததுனால அவர் கீழே வந்துட்டு ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல வந்து ஒரு பினிஷிங் ரோல் தான் பண்ணியிருந்தாரு. முக்காவாசி மேட்ச் பினிஷிங் ரோல் தான் டெல்லிக்கு பண்ணியிருந்தாரு. இப்ப ஒரு மேல நம்பர் 5 ஆடுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கு நம்பர் 5க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமீர் ரிஷ்வி, அசுதோஷ் சர்மா தான், 2 பேர் தான். அவங்களுக்கு பேக்கப்பும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்ல. அங்க வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போதான் ஒரு கருண் நாயர் போல ஒரு பிளேயர் வந்து இன் கண்டென்ஷனா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏமா அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கருண் நாயர் ஆடுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு நம்பர் 4ல கருண் நாயர் ஆட வச்சுட்டு நம்பர் 5 அக்ஷர் பட்டேல், நம்பர் 6 கிறிஸ்டியன் சப்ஸ், நம்பர் 7 அசுதோஷ் சர்மா. நம்பர் 7ஓட அவங்களுக்கு அப்ப பேட்டிங் முடிஞ்சிடும். ஒரு தேவைப்பட்டா அவர் அபிஷேக் போறதுக்கு இது போட்டுக்கலாம். அப்ப அவங்க சமீர் ரிஷியை உட்கார வச்சுட்டு கருண் நாயரை வந்துட்டு ஒரு நம்பர் 4 ஆட வச்சுட்டு எங்களோட பேட்டிங் இன்னும் கொஞ்சம் கீழே அக்ஷர் பட்டேலையும் கிறிஸ்டியன் கொஞ்சம் கீழே புஷ் பண்ணுவோம். இன்னொரு ஆப்செட் வந்து நம்ம பவுலிங்கும் பார்த்தோம், பேட்டிங்கும் பார்த்தோம். பவுலிங்ல நம்ம ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் பார்க்கல, ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு இல்ல. ஸோ அது வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் 2 பேர் பர்ஃபெக்டான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இல்லை. அது நிச்சயமா ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ஹர்ட் பண்ணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க டீமோட வீக்னஸே அதுதான். மெயின் பிளேயர்ஸ் போட்டுறலாம் ஈஸியா. பட் அவங்களோட பேக்கப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பேக்கப்பே கிடையாது. இப்போ கேஎல் ராகுலுக்கு பேக்கப்னா ஒரு யாரு பெருசா இருக்கா, அந்த நீ சொன்ன மாதிரி அந்த ஆல்ரவுண்டர்ஸ்ல ஒருத்தர் ஆடணும். ஃபாஃப் டு பிளஸி தான் ஹாரி ப்ரூக் இருக்கும்போது தான் இங்க ஹாரி ப்ரூக்கு ஃபாஃப் டு பிளஸிய பேக்கப்பா எடுத்து வச்சிருந்தாங்க. பேக்கப்பா வச்சிருந்தாங்க. இப்ப ஹாரி ப்ரூக் இல்லாதனால ஹாரி ப்ரூக்கு நீ சொன்ன மாதிரி இங்க தஷுன் சனகாவை ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தா கூட அவரு ஓப்பனிங்லாம் ஆட முடியாது. அவரு வந்து ஒரு நம்பர் 7 நம்பர் 6 அந்த மாதிரி தான் ஆட முடியும். லேட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்ப அவங்களுக்கு ஒரே நல்ல மிச்சல் ஸ்டார்க்கு பாத்தீங்கன்னா துஷ்மந்தா தமிரா வந்துடுறாரு. நட்ராஜனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தல்சன் நார்கண்டே, ஆமா. முகேஷ் குமாருக்கு பாத்தீங்கன்னா ஐ மீன் மோஹித் சர்மாவும் இம்பாக்டான யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. மேக்ஸிமம் மோஹித் சர்மா தான் ஆடுவாரு. அவங்களுக்கு எந்த பிளேயருக்குமே ஒரு நல்ல பேக்கப் இல்ல. செகண்ட் லெவல் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அது வந்து இன்னொரு இது ஐபிஎல் ஒரு 14 மேட்ச் ஆட போறோம். ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல எல்லா மேட்சும் ஒரு மேட்ச் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேக்கப் மாத்தனா அப்படியே நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு யாருக்காவது இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்பா ஒரு பிளேயர் எடுத்து வரும்போது அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாதுல்ல. அப்புறமேட்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டரே இந்த டீம் ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. அக்ஷர் பட்டேல விட்டா ஆல்ரவுண்டரே கிடையாது. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் நல்லா எடுத்திருக்கலாம். அங்கேயும் மாட்டிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு இதுதான். இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்த அப்புறம் நிறைய டீம்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க, யோசிக்கிறாங்க எதுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படி யோசிக்கிறாங்க. பட் என் ஒப்பீனியன் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தேவை. நிச்சயமா அவங்கனாலதான் ஒரு மேட்ச் வின்னிங் கேம்ஸ் லைக் மஸ்ட் வின் கேம்ஸ் வந்து டர்ன் பண்ணி அவங்களுக்கு சாதகமா கொண்டு வர முடியும். ப்ளஸ் க்ரூஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சில மேட்சஸ்லாம் வந்து சில டீமுக்கு வந்து 4 மேட்ச்சும் ஆன் ட்ராட் ஜெயிக்கணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன்ல அவங்க நிச்சயமா ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷனா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவல் மேட்ச் வின்னர்ஸ் யாரா இருப்பாங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருப்பாங்க. அது வந்து நிச்சயமா ஒரு 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 பேக் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்குவாட்ல பார்த்தா கோச்சஸும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கோச்சஸ் இருக்காங்க. நம்ம ஓவரால் கோச் வந்து ஹேமங் பதானி. அவர் ஒரு தமிழ்நாடு பேட்ஸ்மேன், பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு. அவருக்கும் பல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ILT20ல ஒர்க் பண்ணியிருக்காரு, TNPல ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் TNPல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் வந்து டைட்டில் வின்னர்ஸ் ஆகியிருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பர்சன் அவர் லீட் பண்ண போறாரு. ப்ளஸ் அவருக்கு ஆஸ் எ இந்தியன் அவருக்கு அந்த டைனாமிக்ஸ்லாம் தெரியும். அவர் வந்து ஒரு கேப்டனும் ஒரு இந்தியன்னால அந்த டைனாமிக்ஸ் ஈஸியாக ஒர்க் ஆகும் 2 பேருக்குள்ள. அதே போல் முனாஃப் பட்டேல் வந்து பவுலிங் கோச்சாக வராரு. அவர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு குஜராத்தை சேர்ந்த முனாஃப் பட்டேல். அவர் வந்து ஒரு சூப்பரான கிரிக்கெட் பிளேயரு, சூப்பரான பவுலரு. இன்ஜுரினால அவருக்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால்
அவரை வந்து ஆல்ரெடி ஹெவி பேஸ் பேஸ் பேட்டரி கொண்ட இந்த சைடில் அவர் மாதிரி ஒரு கோச் வந்து எப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு பார்த்தா சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரு. உங்க ஒப்பீனியன் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கோச். அரௌண்ட் த வேர்ல்டு எல்லா லீக்லயும் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காரு. டிஎன்பிஎலுக்கு கூட சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்க்காக கப் அடிச்சிருந்திருக்காரு. இது லங்கா பிரீமியர் லீக்னு ஸ்ரீலங்காவில் நடக்கும், அங்கேயும் 2 டைம் டைட்டில் அடிச்சிருக்காரு. IL20ல ஒரு வருஷம் ஃபைனலு, ஒரு வருஷம் இந்த வருஷம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. SA20ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கப்புக்காக ஒர்க் பண்ணப்ப அங்க ஒரு கப் அடிச்சிருக்காங்க. எல்லாம் சக்சஸ்ஃபுல் கோச் தான். பட் இந்த IPL வந்திருக்காரு, அதே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பாப்போம் எப்படி பண்ண போறாங்க. ரொம்ப நல்ல கோச் தான். அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்லாம் நல்லா இருக்கு. பட் அவங்க பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் லெவல் நல்லா இருக்கு. பட் அது தாண்டி அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா எங்களுக்கு பேக்கப்புக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸான பிளேயரும் இல்லை. அதுதான் அங்கதான் கொஞ்சம் மாட்டுவாங்கன்னு தோணுதுடா. இன்னும் கொஞ்சம் நல்லா பேக்கப் பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். ஸோ அவங்க விளையாட போறது எல்லாமே மோஸ்ட்லி டெல்லி, விசாகப்பட்டினம் ஆடுவாங்களா தெரியல. அந்த மாதிரி 1 or 2 மேட்ச் விளையாட போறாங்க. 1 or 2 மேட்சஸ். ஓகே, 1 or 2 மேட்சஸ் வந்து விசாகப்பட்டினத்துல ஆடுவாங்க. ஸோ அங்க வந்து ஒரு சீ பிரீஸ் அதிகமா அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் அது. ஸோ அங்க வந்து அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ ரோல் பிளே பண்ணுவாங்களா, இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரோல் பிளே பண்ணுவாங்களா, அதை வச்சுட்டு அவங்க வந்து ஸ்குவாடையும் பிக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கன்சர்ன்ல இருக்கு. டெல்லியில மோஸ்ட்லி அந்த ஒரு லேங்கியான ஸ்மால் கிரவுண்ட் அது. ஸோ அங்க வந்து போத் ஒரு நாள் வந்து ஸ்பின் ஃபேவர்ட் ஆன ஒரு டேயா இருக்கும், இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் பேசஸ்க்கு ஃபேவர் பண்ற டேயா இருக்கும். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் உனக்கு நிறைய வந்து ஸ்பின் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 கேம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7 கேம்ஸ்ல 4 கேம்ஸ் வந்து அவங்க டெல்லியில விளையாட போறாங்க. அந்த பட்சத்துல வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொன்னது கரெக்ட் தான். பட் அது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்பின் இதா இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 இயர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்கா மாத்திட்டாங்க. ஃபுல்லா அந்த அளவுக்கு ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு இது பண்ற மாதிரி இல்ல. போன தடவை பாத்தீங்கன்னா SRH 260+ அடிச்சாங்க. பவர் பிளேயும் 100 அடிச்சிட்டாங்க, 100+ ஏதோ அடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓகே தான். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேரும் கன் பவுலர்ஸ். அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஆடுவாங்க, கண்டிப்பா நல்லாவும் போட்டுருவாங்க. அவங்க பிரச்சனையே இப்ப அக்ஷர் பட்டேலுக்கோ ஒரு குல்தீப் யாதவுக்கோ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேக்கப் இல்ல. அந்த பேக்கப் தான் பிரச்சனை எங்களுக்கு மெயினா. அப்புறம் மிடில் ஆர்டர்ல கிறிஸ்டியன் சுப்ரர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவரும் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவரும் எப்படி பண்ண போறான்னு சொல்ல முடியாது. மேல டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக் ஃப்ரெஷம் இருக்கு, அவரும் ஃபார்ம்ல இல்ல. அவங்க 2 பேர் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. நம்பர் 6 நம்பர் 7 சமீர் ரிஸ்விக்கு போல. நீங்க கருண் நாயர் ஆனாலும் கருண் நாயர் ரொம்ப வருஷம் கழிச்சு IPL ஆடுறாரு. எப்படி பண்ண போறான்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா நீங்க 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு நம்பர் 5ல ஒரு அபிஷேக் பொருள் ஆடலாம். அவரு நல்லா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா தான். நம்பர் 7ஓட எங்களுக்கு பேட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த்தும் பெருசா இல்ல, ஆல்ரவுண்டர்ஸும் இல்ல, பேக்கப்பும் சரியா அந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பேக்கப் இல்லைனாலும் ஒரு டீசென்டான பேக்கப் கூட இல்ல அவங்க கிட்ட இல்ல. எல்லாம் அன்டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் IPL ஆடுறாங்க. அவங்களோட பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாருமே அங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து பிளே ஆஃப் போறது கொஞ்சம் கஷ்டம்டா. அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாதிரி டோட்டலா இது பண்ணல, ரூல் அவுட் பண்ணல. அதாவது கடைசி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வரைக்கும் காம்படிஷன்ல இருப்பாங்க. அங்கங்க வந்து போவாங்க. ஒரு நம்பர் 5 நம்பர் 6ல முடிச்சிருவாங்கன்னு தோணுதுடா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 6 கொடுக்கலாம்டா. 10 out of 6 10 out of 6. ஓகேண்ணே. அது வந்து மேக்ஸிமம் நான் கொடுத்த 6 வந்து அவங்களோட பேக்கப் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இல்லடா. அதுதான்டா அவங்களுக்கு இன்ஜுரி. 14 மேட்சும் ஃபிட்டா இருப்பாங்களா? சும்மா ஒரு மிடில் கூட வந்துச்சுன்னா ஒரு மேட்ச் ஆடலனா கூட நல்லா போயிட்டு போது திடீர்னு ஒருத்தருக்கு இன்ஜுரின்னு வெளியே போயிட்டாருன்னா அதுக்கு பேக்கப் போற பிளேயரோட டீம் அஃபெக்ட் ஆகும். ஒரு நல்ல பிளேயர் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருவாங்க. பட் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னா அதாவது இந்த மெயின் பிளேயருக்கு ஈக்குவலா இல்லைனாலும் அதுக்கு பாதியாவது கொஞ்சம் என்னன்னு சொல்றது, ஒரு டீசென்டான பிளேயராவது பேக்கப் எடுத்துக்கணும். அவங்க எடுத்திருக்கிற பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் IPL விளையாடுற மாதிரி பிளேயர்ஸ். அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுதுதான். நிச்சயமா நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நானும் அப்படிதான் 6.5 தான் கொடுப்பேன் 10க்கு. இப்போ நம்ம ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் மறந்துட்டோம் பேச. அன்கேப்டு பிளேயர்ஸ். அன்கேப் பிளேயர்ஸ்ல நம்மளுக்கு வந்து ட்ரிபுர்னா விஜய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஆந்திரா சேர்ந்தவர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப அன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. பட் ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நிச்சயமா லேட்டர் அந்த ஸ்டேஜ்
ஒரு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்தா அவங்க நிச்சயமா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா வேற யாருமே இல்ல. அந்த பட்சத்துல வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. கம்மிங் பேக் டு ரேட்டிங் வந்து எனக்கும் ஒரு 6.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஓவரால் பேலன்ஸ் ஆஃப் த ஸ்குவாட் பார்த்தா ஓரளவு நல்லா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் பேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து ஒரு இந்த ஃப்ரான்ச்சைஸை வந்து ஹர்ட் பண்ணும். பட் ஏன் ஒரு 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 அவங்க ஃபர்ஸ்ட் இல்ல இவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் போகிறதுக்கு வந்து எப்படின்னா, ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் உள்ள ஒரு 3 மேட்சஸ் 4 மேட்சஸ் ஜெயிச்சா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மொமெண்டம்லயே அவங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏமா டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா ஒரு மொமெண்டம் இல்லாத ஒரு ஸ்குவாடை தான் நம்ம பாக்குறோம். 2020க்கு அப்புறமே ஒரு மொமெண்டமே இல்லாத ஒரு ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்த உடனே அவங்க ஏதோ கப்பே தோத்த மாதிரி ஒரு மொமெண்டம் இல்லாத ஒரு ஸ்குவாட். ஸோ மேபி சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு வந்து அது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டோட்டம் மாதிரி, அது சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு ஒரு ஒரு பேக்ட்ராப் மாதிரி. ஸோ அதனால அதை வந்து அவங்க சைக்கலாஜிக்கலா அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணாலே அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க ரொம்ப பேடாலாம் இல்லை ஸ்குவாடு. பட் அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச் இந்த 11 விளையாடினா அவங்க நிச்சயமா வந்து பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு. பட் அது எவ்வளவு பர்சன்ட் அது அப்படி பார்த்தா நான் வந்து ஃபார் வந்து 60 அகேன்ஸ்ட் வந்து 40. ஒருவேளை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல 4 இல்ல 3 மேட்சஸ் ஜெயிச்சா அப்படின்னு ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் கூட 6 மேட்சஸ் கூட சொல்லிக்கலாம். 6 மேட்சஸ்ல 4 இல்ல 3 ஜெயிச்சா அவங்க நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு மொமெண்டம்ல போவாங்க ஹை ஆன் ஹை. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், நீ தர்ஷன் சனகா வந்து ஹாரி ப்ரூக்கு போல ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி கொண்டு வந்தா நானா இருந்தாலும் ஃப்ரேசர் மக்கருக்கு உட்கார வச்சுட்டு கேஎல் ராகுலே ஃபாப் ஓப்பனிங் நம்பர் 3 கருண் நாயர் ஆடிட்டு அதுக்கப்புறம் சமீரிசியை கொஞ்சம் கீழே தள்ளிட்டு நம்பர் 6ல வந்துட்டு தர்ஷன் சனகா ஆடிடுவேன். தர்ஷன் சனகாவில ஒரு 2 ஓவர் போட முடியும். நல்ல ஃபார்முலாவா இருக்காரு, நல்ல ஒரு பவர் ஹிட்டர். கடைசியில வந்து ஒரு 15 பால் 30 அடிக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. நல்ல பினிஷிங் ரோல் தான். IL20 துபாய் கேபிட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி கூட ஆடலாம் அவங்க. ஆடுவேன் நானா இருந்தாலும். அதாவது தர்ஷன் சனகா வந்திருந்தா ரீப்ளேஸ்மெண்டா பிரேசர் மக்கருக்கு உட்கார வச்சுட்டு தர்ஷன் சனகாவை வந்து நம்பர் 6 நம்பர் 7 ஆட வச்சுட்டு போலாம் என்ன பொறுத்த வரைக்கும்டா. அங்க போனா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களோட மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அவங்க ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாமா? மிடில் ஆர்டிங் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், மிடில் ஆர்டர் வேற யாரு ஆப்ஷன்ஸா இருப்பாங்க? மாதிரி ஒரு பிளேயரை நம்பர் 6 ஆட வைக்கலாம். அது எப்படி பார்த்தாலும் நீ மேல பிரேசர் மக்கருக்கு ஃபாப் டு பிளஸ் ஒரு பிளேயரை நீ டிராப் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி டோனால்ட் ஃபெரேராவோ இல்ல ரீப்ளேஸ்மெண்டா தர்ஷன் சனகா வந்தாருன்னா அவரு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நீ அப்படிதான் ஆட முடியும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரேசர் மக்கருக்கு இல்ல ஃபாப் டு 2 பேர்ல ஒருத்தர் டிராப் பண்ணி ஆகணும். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் கன்ஃபார்ம் ஆடுவாரு. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா, ஏன்னா அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். உங்களுக்கு மிடில் ஆர்டர் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் கண்டிப்பா ஆடுவாரு. நீங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆடுவாங்க. மேல நீ ஒருத்தர் கண்டிப்பா ஆடி ஆகணும். ஒரு ஃபாப் டு பிளஸ் ஒரு பிரேசர் மக்கர் 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆடணும். நீ ஒரு மிடில் ஆர்டருக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பண்ணா 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா ஃபாப் டு பிளஸ் தான் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு நல்லா. அதனால ஃப்ரேசர் மக்கர் ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அதனால ஃப்ரேசர் மக்கருக்கு உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலா கருண் நாயர் ஆடிட்டு கீழே வந்து ஒரு டோனால்ட் ஃபெரேராவோ இல்ல தர்ஷன் சனகா ரீப்ளேஸ்மெண்டா வந்தாருன்னா அவரையும் ஆட வச்சு பார்க்கலாம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர். அப்படின்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். டாப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங். ஒரு கேஎல் ராகுல் ஃபாப் டு பிளஸ் கருண் நாயர் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்பர் 5ல கிறிஸ்டியன் சப்ஸ். 6 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோனால்ட் ஃபெரேரா இல்லைன்னா ஒரு தர்ஷன் சனகா. நம்பர் 7 அசுதோஷ் சர்மா. இல்ல அசுதோஷ் சர்மாவை நம்பர் 6 போட்டு நம்பர் 7 தர்ஷன் சனகா ஆடிக்கலாம். நம்பர் 8 உங்களுக்கு சமீர் ரிஸ்வியும் போட்டுடலாம். நம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்ஸ்மேன் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவுலிங்கு 5 பவுலர் கிடைச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நிச்சயமா 2 பேர்த்தையும் தான் அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல டோனால்ட் ஃபெரேரா ஆடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். அவங்க ஃபாப் டு பிளஸ் பிரேசர் மக்கருக்கு டிஸ்டன்ஸ் மிச்சல் ஸ்டார்க்ஸ் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணுனா பிரேசர் மக்கருக்கு வெளியே உட்கார வச்சுட்டு கீழே வந்து டோனால்ட் ஃபெரேரா ஆடணும். அப்படி பண்ணா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதாவது பிளே ஆஃப் போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 7 இருக்கு அந்த மாதிரி வச்சுக்கவே. அந்த மாதிரி 11 ஆடலாம்.
அப்படி அவங்க ஆனாலும் அவங்க பேக்கப் தான் பிரச்சனையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவங்க பேக்கப் பிளேயர்ஸ் தான் இல்ல, அதுல கொஞ்சம் மாட்டுவாங்க. மிடில் ஆர்டரும் ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர் ஒரு டிஸ்டன்ஸ் சப்ஸா இருக்கட்டும். இப்போ டோனோன் ஃபெராரா வந்தாலும் அவரும் ஐபிஎல் அந்த அளவுக்கு ஆனது இல்ல, எப்படி ஆட போறான்னு அவரையும் சொல்ல முடியாது. அங்க அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது. எஸ் நேம், டெஃபினெட்லி நேம். ஸோ நம்ம வந்து நான் வந்து 6 கொடுத்துருக்கேன் அந்த டீமுக்கு. பிளே ஆஃப் போறது கஷ்டப்படுவாங்க. எனக்கும் அதே தான். 6.5 பிளேயர்ஸ் கஷ்டப்படுவாங்க. பட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ்ல 4 கேம்ஸ்ல 3 கேம்ஸ் அவங்க வின் பண்ணிட்டு ஒரு மொமெண்டமோட போனா லேட்டர் ஆன் த ஸ்டேஜ் வந்து அவங்க கொஞ்சம் ஈஸியாக போகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன். பட் ஓவரால் அவங்க ஒருவேளை மேட்சை தோத்தாலும் அவங்களுக்கு போக கஷ்டம்தான் அப்படின்னா நான் வந்து ஃபைனலா முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபைனல் இது உங்களோட நீங்க என்ன கடைசியா சொல்ல வரீங்க? லாஸ்டா அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க, ரைட்டா? ஆமாடா, அவங்க இருக்கிற லெவல் வந்து எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான்டா. அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கன்ஃபார்ம் போயிருவாங்க. பட் அவங்க ஒரு ஃப்ரேசர் மக்களுக்கு டிஸ்டன்ஸ் சப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சுத்தமா ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது இருக்கு. அந்த சமீர் ரிஸ்வி எடுத்திருக்காங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். இவங்கெல்லாம் அவங்க பவுலிங் கன், அவங்க மிடில் ஆர்டர் தான் பிரச்சனையா இங்க. அங்க அதுக்கு அந்த மிடில் ஆர்டர்ல சப்போஸ் இப்போ டிஸ்டன்ஸ் ஃபெயில் ஆனா கூட பேக்கப் ஒரு டோனான் ஃபெராரா இருக்காரு. இப்ப ஒரு கேஎல் ராகுல் சப்போஸ் இன்ஜுரி ஆயிருது அவருக்கு ஒரு 2 மேட்ச்க்கு, இப்போ அவருக்கு பேக்கப்பா யார் ஆடுவீங்க? ஒரு கஷ்டம். அந்த மாதிரி சொல்ல வரேன். அவங்களுக்கு பேக்கப்பும் நல்லா இல்ல, மிடில் ஆர்டரும் வீக்கா இருக்கு. அங்க அதனாலதான் மாட்டுவாங்கன்னு சொல்றேன். மற்றபடி அவங்க இருக்கிற லெவலும் செட் ஆயிருச்சுன்னா இவங்க டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பட் இவங்க இன்ஜுரி ஆகி பிளேயர்ஸ் வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கு பேக்கப்பா வர பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அன்கேப்டு பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது இது. அதே போல நீங்க டெல்லி பிட்ச் பத்தி சொன்னீங்க. டெல்லி பிட்ச் வந்து ஹை ஸ்கோரிங்கா போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஒரு ஃபியூ கிரவுண்ட்ஸ், எல்லா கிரவுண்ட்ஸும் ஹை ஸ்கோரிங்கா போயிருக்கு. நீங்க ஹைதராபாத் பாருங்க, டெல்லி பாருங்க, அந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ், கொல்கட்டா. ஸோ உங்களுக்கு எல்லா கிரவுண்ட்ஸும் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ஸா போயிருக்கு. அப்போ வந்து நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம், அது ஏன் வந்து அந்த கிரவுண்ட்ஸ்லாம் வந்து இப்படி இருக்கு, ஏன் கிரிக்கெட் கோயிங் இந்த ரைட் பாத் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். பட் இன்னைக்கு வந்து முடிச்சுப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நிச்சயமா வந்து கொஞ்சம் திங்கிங் பண்ணணும். அவங்க ஸ்குவாடை போய் திங்கிங் பண்ணா நிச்சயமா அவங்க வந்து தே கேன் ரீப் குட் திங்ஸ். பட் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி அவங்க முடிப்பாங்க. நான் நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க வந்து கடை சொன்ன மாதிரி 5-6ல முடிப்பாங்க. அதே தான் நானும் ஃபீல் பண்றேன். பட் எல்லாமே வந்து ஒரு கிரிக்கெட்ல டைனாமிக்ஸ் வந்து மாறலாம், எப்படி வேணா மாறலாம். ஸோ நம்ம பார்ப்போம். அவங்க ஒருவேளை 10 இல்ல 9 கூட ஃபினிஷ் பண்ணலாம், இல்லாட்டி 1-2ல கூட ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் த சேனல். நாங்க வந்து கான்ஸ்டன்டா வீடியோ போடுறோம், கான்ஸ்டன்டா நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்றோம். இதை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. we will always continue to post content both in Tamil, இங்கிலீஷ்லயும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். உங்க தாட்ஸ்னே கலையனே? ஆமாடா, கண்டினியூஸா நாங்களும் வீடியோ போட போறோம், சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து ப்ரீவியூ வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு 7 டீம் இருக்கு. எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து போட்டுட்டே இருப்போம், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன போடலாம்னே? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்? குஜராத் போடுவோமா? குஜராத் போடுவோம். ஆமா, குஜராத் வந்து அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு 2 டைம்ஸ் ஃபைனலிஸ்ட். போன தடவை அவங்களால அவங்க பெஸ்ட் கொடுக்க முடியல. பட் ஃபர்ஸ்ட் சீசனே அவங்க ஒரு எக்ஸலன்ட் கேப்டன்சினால ஜெயிச்சாங்க. செகண்ட் சீசன் வந்து ஃபைனலுக்கு போனாங்க. தேர்ட் சீசன் சேஞ்ச் ஆஃப் கேப்டன்சி, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. புது கேப்டன், அவராலையும் ஒழுங்கா லீட் பண்ண முடியல. பட் சில மெத்தட்ஸ் லீட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். ஸோ சைனிங் ஆஃப் டுடே, Kalai and Navneet. Thank you for watching. Thank you.